ஃபஸ்ட்டு நம்ம வத்தல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காய் எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து உடச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி தட்டினாலே இந்த மாதிரி ரெண்டாக பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா காயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நாள் வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து காஞ்சிருக்கும் பாருங்கள். ஸோ பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ப்ரௌன் கலரில் வந்து மாறி இருக்குது. ஸோ ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா இந்த மாதிரி மோர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம தயிரை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காயில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம 2வது நாள் பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வெயிலில் காய வைக்கிறதுக்காக இன்னொரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது 2வது நாள் வந்து வெயிலில் காய வச்சாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து காஞ்சி வந்திருக்கும். ஸோ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 4 to 5 days வந்து ஆகும். ஸோ திருப்பி இதே மாதிரி வந்து புது மோர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம இன்னொரு பிளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காயை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்துட்டு 4வது நாள் வந்து காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். நல்லா வந்துட்டு நம்மளுக்கு காஞ்சி வந்திருக்கு. ஸோ வத்தல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.